அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் காபத்துல்லாவை நேரில் போய் பார்க்குற பாக்கியத்தை நசீப் பண்ணுவானாக. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கும் போய் கூட எங்களால் ஹிஜ்ர் அஸ்வத்தையும் கபாவையும் தொட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எங்களால் முடியும் இன்ஷா அல்லாஹ். துவா கேளுங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு ஹிஜ்ர் அஸ்வத்தை தொட வைக்கணும். எங்களுக்கு மகாமி ஹத்தீமில் காபத்துல்லா பக்கத்தில் போய் துவா கேட்க வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுகிட்டே இருங்க ஒவ்வொரு நேரமும் தொழுகையில். அதே மாதிரி அங்கே போன அப்புறம் நீங்கள் இதுதான் மகாமி ஹத்தீம். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல காட்ஸ் நிற்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட போய் நீங்கள் காட்ஸ் கிட்ட கேளுங்க ஹத்தீம் ப்ரேயர் டைமிங் என்ன அப்படின்ட்டு. அந்த டைமில் போய் நீங்கள் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி அங்கே துவா கேட்டுக்கோங்க. இது காபத்துல்லா ஓட கதவு. இந்த இடத்துல நீங்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே தஹஜ்ஜுத் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஹிஜ்ர் அஸ்வத்தை தொட முடியும். அதுதான் பெண்களுக்கான டைமிங். ஹிஜ்ர் அஸ்வத்தை தொடுறது தஹஜ்ஜுத் அஸானுக்கு முன்னாடி நீங்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே அந்த கதவு கிட்டே போயிடுங்க. அங்கே போயிட்ட அப்புறமா அஸான் சொன்னதுக்கப்புறமா சஃப்பு நின்றுடும், ஆண்களுக்கான சஃப்பு நின்றுடும். அதுக்கப்புறமா எந்த பெண்களையும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே உள்ளே போங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது பெண்கள் அங்கே நிற்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன். நாங்களே போய் பார்த்தப்போ எங்களால் பார்க்க முடியல. ஸோ அந்த டைமில் அங்கே போயிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் தொடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக பெண்கள் ஆண்களோட இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு ஒரு சீட்டு உள்ளே போகாதீங்க. அப்படி போய் ஹிஜ்ர் அஸ்வத்தை தொட்டாலும் காபத்துல்லாவை தொட்டாலும் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெண்களோட ஜமாத்தோடு உள்ளே போய் தொட பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். மீன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கான முழு பலனையும் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் எல்லா முஸ்லீம்களுக்காகவும் துவா கேளுங்க. எல்லாருக்காகவும் துவா கேளுங்க. அல்லாஹ் உங்கள் துவா கபூல் ஆகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.